ஹலோ எவ்ரிவன். ஸோ நேற்றுக்கு நான் வந்து என்னோட கம்யூனிட்டியில் ஒரு போல் போட்டிருந்தேன். இட்ஸ் லைக் வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மகான் கம்யூனிட்டின்னு வந்து நான் சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் மெஜாரிட்டி ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க, அதுக்கு தான் வந்து ஓட்ஸ் அதிகமாக வந்திருந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே ஐ தாட் லைக் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு. இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படிங்கிறது இட்ஸ் சப்ஜெக்ட். அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூ ஹாவ் டு லேர்ன். ஸோ லேர்ன் பண்ணாதான் நம்மளால ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். தட்ஸ் த திங். ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது பியூர்லி டெக்னிக்கல் தான். ஸோ டெக்னிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். இதுல நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து இதுல ஏதாவது ஒரு 2 கான்செப்டோ 3 கான்செப்டோ ஜஸ்ட் பிளைண்ட்லி ஸ்டிக் டு தோஸ் கான்செப்ட்ஸ். அந்த கான்செப்ட் வருதுன்னா அதை படி நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் தான் எடுக்கணும். மார்க்கெட்டோட எல்லா மூமெண்ட்லயும் நீங்க வந்து என்ட்ரி எடுக்க வெயிட் பண்ணக்கூடாது. கான்செப்ட்ஸ் படி எங்க உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குதோ அங்க என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு டிபி வச்சிருங்க. மேனுவல் க்ளோஸ் கொடுக்க கூடாது. லைட்டா அது மைனஸ்ல போனாலும் மேனுவல் க்ளோஸ் கொடுக்க கூடாது. லைட்டா அது ப்ராஃபிட்ல போனாலும் மேனுவல் க்ளோஸ் கொடுக்க கூடாது. வெதர் இட் இஸ் டிபி ஆர் ஸ்டாப் லாஸ், வாட் எவர் இட் வில் பி, ஜஸ்ட் இட் வில் ஹிட். தென் இன் கேஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா உடனே யூ ஷுட் நாட் ஜம்ப் இன்டு அனதர் ட்ரேட். அகைன் அந்த செட்டப் படி உங்களுக்கு எந்த என்ட்ரி கிடைக்குதோ அங்கதான் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ இந்த டெக்னிக்கல் கான்செப்ட் படி நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா, அதாவது பேக் டெஸ்ட் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ், நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி அதோட சக்சஸ் ரேஷியோ எவ்வளோ, அக்யூரசி எவ்வளோ, வின் ரேட் எவ்வளோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க லைவ் ட்ரேட்ல எக்ஸிக்யூட் கொடுக்கணும். அன்டில் தென் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். பேக் டெஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட். பேக் டெஸ்ட் தான் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ் இஸ் ஃபார் இண்டிகேஷன், நாட் ஃபார் கன்ஃபர்மேஷன். ஸோ வெறும் இண்டிகேட்டர்ஸை வச்சு மட்டுமே நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. இஃப் யூ ஆர் ஸ்டில் யூசிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா இட் வில் லீட்ஸ் டு ஃபெயிலியர். ஓகே, தென் ஒன் மோர் லாஸ்ட் திங் என்னன்னா லாட் சைஸ். லாட் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ லாட் சைஸ் எடுக்கிறீங்கன்னா 1 மந்த் ஃபுல்லா நீங்க அதே லாட் சைஸ் தான் யூஸ் பண்ணணும். வைல் கேஸ் மார்க்கெட் வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் கொடுக்கும். ஈவன் இஃப் யூ ஃபாலோயிங் சேம் கான்செப்ட் அப்படின்னாலும் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் நம்ம மார்க்கெட்ல பாக்குற மாதிரி இருக்கும். ஸ்டாப் லாஸ் டிஃபர் ஆகும், டிபி டிஃபர் ஆகும், 1:1 கொடுக்கும், சம்டைம்ஸ் 1:4 கொடுக்கும், 1:10 கொடுக்கும் மார்க்கெட். அப்படி இருக்கப்போ ஒரு லாட் சைஸ் எடுக்கிறீங்கன்னா அதுதான் இந்த மந்த் ஃபுல்லா எடுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க ஒரு $500 வச்சு $3000 ஆக்கிட்டீங்க அப்படின்னா என்னோட கேபிட்டல் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டுலாம் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இல்ல என்னோட கேபிட்டல் $100 விட கம்மியாயிடுச்சு, $500 விட கம்மியாயிடுச்சு அப்படின்னாலும் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. எப்போ நீங்க அப்கிரேட் பண்ணணும்னா இந்த நெக்ஸ்ட் மந்த். ஸோ இந்த 1 மந்தோட சினாரியோ பார்த்து நீங்களா ஒரு பிளான் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் தான் நீங்க லாட் சைஸ் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ட்ரேடிங் பொறுத்தவரை நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கேர்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணுங்க நிதானமா. ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் பொறுமையா இருக்கணும். ஓகேவா? எல்லாமே பாருங்க. வெதர் இட் இஸ் டிபி ஆர் எஸ்எல், ப்ளீஸ் பி பேஷண்ட். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நீங்க கரெக்டா பண்றீங்க ஒரு 1 மந்த் அப்படின்னா யூ வில் see the difference in you. That's it. That's what I thought to tell. Okay, thank you.